ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபிஷஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நான் எப்படி ஃபுட்டு போடுறேன், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்தாவே சில மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நல்லா இன்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா அது கண்டிப்பாக அதுக்கு நான் ஃபுட்டு போட போகிறேன்னு தெரியும். அது இந்த நார்மல் கப்பிலாம் சொல்லணுங்கிறதே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எப்படி போட்டி போட்டு நம்மள்ட்ட வருது. ஸோ எல்லாத்துக்கும் தெரியுது ஸோ கண்டிப்பாக ஃபுட்டு போட போகிறேன் அப்படின்ட்டு. இது இந்த அதுவும் இங்கே பாருங்கள், அந்த ஜெர்மன் ரெட்டு இங்கே பாருங்கள். ஸோ அதெல்லாம் சொல்லணுன்ட்டே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு நான் எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் கண்டிப்பாக வந்து இவன் ஃபுட்டு தான் போட வரான்னு சொல்லி தெரியுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுட்டு போட்டுடணும், ஏமாத்திடாதீங்க. ஸோ ஏமாத்தினே திருப்பி வராது, ஓகேங்களா. ஸோ இதை ஹை ப்ரோட்டீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்பேன், நல்லா விரும்பி சாப்பிடும். இது ரெல்டே ஜீப்ரா, ஸோ எல்லாத்துக்குமே நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுப்பேன். பாருங்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள். ஸோ இதுக்குன்ட்டு இல்லை, எல்லாத்துக்குமே நான் இந்த ஃபுட்டு தான் கொடுப்பேன். பாருங்கள் எல்லா மீனுமே நம்ம ஃபுட்டு போட போகிறோன்னே தெரிஞ்சிடும். ஸோ பீட்டாக்கும் கூட தெரியுங்க பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருப்பானுங்க. ஸோ இந்த ஹை ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து நான் டம்ளர் இல்லாத கொடுப்பேன். ஸோ இந்த இதெல்லாம் எல்லாமே சூப்பராக விரும்பி சாப்பிடும். க்ரோத் வைஸ் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஹை ப்ரோட்டீன் வந்து டே 1 ஃப்ரைஸ்க்கே கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டிங்களும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரைஸ் ஃபிஷ்லாம் டே 1 ஃப்ரைஸ்க்கே இதுதான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சில வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். இப்போ கப்பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அல்பினோ வெரைட்டிலாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது எனக்குன்ட்டு இல்லை எல்லாத்துக்குமே. பட் அதுலேருந்து ஒரே ஒரு குட்டி மட்டும் அந்த எடுத்துகிட்டு ஒரு பேர் மட்டும் எடுத்துகிட்டு நாட்டிருக்கு. எடுத்து ரைஸ் ஃபிஷ்ஷோடு விட்டுருப்போம். ரைஸ் ஃபிஷ்ஷோடு சேர்ந்து அதுவும் வளர்ந்துருச்சு. இந்த அல்பினோ ஒயிட் இயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கப்பி அல்பினோ ஃபுல் ரெட்டு ஒயிட் இயர்னு சொல்லுவோம் அந்த கப்பி. அங்கே பாருங்கள், அது ஒரு மெயிலு, கரெக்டாக ஒரு ஃபீமேலு. அது எப்படி மாட்டுச்சு, எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே சாப்பிடும், நல்லா எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இவ்வளோ ஃபுட்டு போட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எல்லாத்துக்கும் ஃபுட்டு முடிச்சுட்டு வரும்போது திருப்பி ஒரு ரவுண்டு வருவேன். ஸோ இது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஃபீடிங் போட்டேன்னா திருப்பி ஒரு ரவுண்டு வருவேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கு பார்ப்பேன். ஒரு நாள் வந்து இந்த ஃபுட்டு கொடுத்தேன்னா ஒரு நாள் அப்படியே பெல்லட் எடுத்துகிட்டு வருவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பார்த்துங்க எவ்வளோ ஃபுட்டு போட்டேன். மேக்ஸிமம் பாருங்கள் சாப்பிட்டுச்சுன்னா நான் கணக்கில் வைக்க மாட்டேங்க. இவ்வளோ ஃபுட்டு தான் போடணும் அப்படி கணக்கு வைக்க மாட்டேன், மேக்ஸிமம் போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பீட்டாலேருந்து எல்லாமே அது இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு பீட்டாவும் குண்டு குண்டாக இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதில் இந்த பீட்டாலாம் பாருங்கள். ஸோ எவ்வளோ குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பீட்டாக்கே நான் எதாவது கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்று என்னென்னா பாட்டிலிங் பண்ணதுக்கு நான் பெல்லட்டு தான் கொடுப்பேன். அது காரணம் என்னென்னா, ஏன்னா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த சின்ன சின்ன டப்பாவும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு வந்து அந்த உருண்டை கொடுக்காம அந்த கொடுத்தோம்னா என்ன ஆனால் சாப்பிடாமக்கே விட்டுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து இந்த இதுதான் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்கணும். ஏன்னா பார்க்காம விட்டிங்கன்னா மீன் வீணாக போயிடும், ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபுட்டு கொடுக்க முன்னாடி ஃபுட்டு சாப்பிடுதா, ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பீட்டாலாம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றானுங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றானுங்க நல்லா உத்து கவனிப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய டப்பால சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒட்டுக்க வளர்த்துறீங்கன்னா மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மெயில் பீட்டாலாம் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மெயில் தாங்க. ஸோ இதெல்லாம் மெயில் தான் பாருங்கள். ஆனால் சண்டையே போடாதுங்க. ஃபீமேலும் ஒட்டுக்காக தான் இருக்கும், மெயிலும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா சின்னதுலேருந்து நான் ஒட்டுக்க வளர்த்திருக்கேன். ஸோ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பீட்டாக இருக்கும், இதுலேயும் பீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தண்ணியாக தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். பட் ஆனால் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப இது இல்லைன்னு இல்லை, நம்ம கரெக்டாக இது வச்சுருந்தா போதும். தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த கிளைமேட்லாம் மாறும்போது தண்ணி வந்து மாற்றிடக்கூடாதுங்க. மாற்றினா ரொம்ப 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 ஆபத்தாக போயிடும், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து எல்லோ பிங்க் வச்சுட்ருக்கோம். ஸோ இது குட்டிங்க பெருசுங்க. இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ், இந்த டெட்ரா லேம்பை டெட்ரான்னு சொல்லுவோம், அந்த டெட்ராவோட குட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷஸோடைய குட்டிங்க இருக்கும். இந்த எல்லோ இதுக்கு சோட்டையோட குட்டிங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் நேட்டிவ் ரைஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அந்த லேம்பை ரைஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 பேர் இருக்கும். கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படி மின்னும், ஜிகுனா மாதிரி மின்னுங்க. ஸோ இது இப்போ தான் ரீசெண்டாக ப்ரீட் பண்ணி வளர்த்திட்டு இருக்கேன். ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ப்ரீடை வளர்த்தும் போதே அது தனி ஒரு சந்தோஷம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கோ க்ரீன்னு சொல்லிட்டு மாஸ்கோ ப்ளூன்னு நினைக்கிறேன் அந்த கப்பி இருக்கும். ஆக்சுவலாக குட்டிலாம் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் ஏகப்பட்ட குட்டிங்க இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 இருக்கும், ஓகேங்களா.
ஸோ இது எல்லாமே கப்பி தான். இது வந்து ஒரு இந்த கப்பிங்க, இது வந்து என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்டு கொடுத்தேன், ஒரு 4 பேர் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஊர்பட்ட கப்பீஸ் நிறைய பெருகிருச்சு. ஸோ எல்லாமே இப்படி தான். ஸோ கப்பீஸ் பாருங்கள், ஃபுட்டு தீர்ந்துருச்சுன்னா நான் கணக்கெலாம் பண்ண மாட்டேங்க. ஸோ மழையே போட்டு போன ஃபுட்டு தீர்ந்துருச்சு, திருப்பியும் வந்து கொஞ்சம் போட்டுப்பேன், திருப்பியுமே கொஞ்சம் போடுவேன். இன்கேஸ் ஏதாவது மிச்சமாயிடுச்சுன்னா மட்டும் நான் திருப்பி எடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டுங்கண்ணே இந்த மாதிரி எங்கள் அம்மா, இது ஆக்சுவலாக நான்லாம் இப்படிலாம் வைக்க மாட்டேன், நீட்டாலாம் வைக்க மாட்டேங்க. எங்கள் அம்மா வச்சுருக்காங்க, நான் பார்ப்பேன் அடுத்தது. ஸோ அதே மாதிரி தண்ணியெலாம் அதாவது இருந்துச்சுன்னா பிடிச்சி வச்சுருவோம். என்னென்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் தண்ணி இந்த மாதிரி பிடிச்சி வெயில் போகிற இடத்துல வச்சுருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஏதாவது அந்த கொசு முட்டை அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஏதோ ஒரு மீனுக்கு ஊற்றி டாப்அப் பண்ணிடுவேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் மீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து சிம்ஸ் தான் மெயினாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குங்க. எனக்கு வந்து கணக்கே சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ சிம்ஸ் இப்போ வரைக்கும் எடுத்துட்டேங்க. ரொம்ப நிறைய குட்டி சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிம்ஸ் வந்து அளவே இல்லை, அந்தளவுக்கு குட்டி எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இதில் ஒரே ஒரு இது என்னென்னா ஸ்னெயில் வந்து நிறையா வந்துருச்சு, இந்த நார்மல் ஸ்னெயிலு. அதை நானும் மாற்றலான் தான் இருந்தேன், தண்ணி மாற்றலான் தான் இருக்கேன். ஆனால் செட்டான தண்ணிங்க இப்போ சிம்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகிடுச்சு. நம்ம இதை மாற்றுறோங்கிறதுக்கோசரம் நம்ம தண்ணி மாற்றிட்டோம்னா சிம்ஸ்க்கு திடீர்னு எல்லாம் அடி வாங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு வம்பா போயிருந்து தான் நான் மாற்றாமே இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை கை வச்சாவே சிம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ குட்டி கையை உள்ளே விட்டிங்கனாவே குட்டியாக தான் இருக்கும், தெரியுதுங்களா. இங்கே பாருங்க, நீங்கள் கை வச்சிங்கனாவே குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனாலே நான் விட்டுட்டேங்க. ஸோ இது எல்லாமே இங்கே பார்த்து திரும்பி களைச்சினாவே சிம்ஸாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சிம்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து மெயினாக அதே மாதிரி இந்த சிம்ஸுக்கு வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னென்னா ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. இது ரெண்டும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வர மாட்டேங்குது. இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கொடுத்தேன் ஆக்சுவலாக. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிங் பில்லட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு போட்டு விட்டாவே நல்லா டேரெக்டாகவே தண்ணிக்குள்ளே போய்க்கும். ஸோ நான் இவ்வளோதான்னு சொல்லிட்டு கணக்கு வைக்காமல் தான் கொடுப்பேங்க. நீங்கள் ஓவர் ஃபீடிங்கே பண்ணிடாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இந்த ரெட் ராம்சன் ஸ்டெயின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டெயினில் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் எனக்கு வேஸ்ட்டுங்கிற ஒரு ப்ராப்ளமே வராது. ஏன்னா வந்து இன்கேஸ் இந்த வேஸ்ட்டுக்கு இது வந்துச்சுன்னா இந்த ஸ்னெயிலே சாப்பிட்ரும். அதுவும் இல்லாமல் நார்மலாக அந்த ஸ்னெயில் நிறைய வரும், அந்த ஸ்னெயில் நிறைய ஊறி கிடக்குது. இன்கேஸ் ஃபுட்டே 10 எச்சா இருந்தாலும் அந்த அந்த இதுங்க சாப்பிட்ரும். சிம்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல கலரேஷன் வந்து டார்க் ஆகி கிடக்குங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டிக்கே நல்லா கலர் ரெட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ ப்ரைஸுங்க. நான் வந்து ஒரு டைமில் ரொம்ப பயந்தேன், என்னடா அந்த சிம்ஸே நம்ம செட் ஆக முடியுது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சிம்ஸே வேணாங்கிற மாதிரி வெறுத்துட்டேன். நான் அந்தளவுக்கு குட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அந்த சிம்ஸுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த சிங்கிங் பில்லட் தான் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இது ஜெட் பிளாக் பாருங்கள் குட்டி. ஸோ இந்த மாதிரி குட்டி இருந்துச்சுன்னா அதே மாதிரி பிளான்ஸ்லாம் இந்த மாதிரி தான் செட்டப்ஸில் வச்சுருப்பாங்க. பிளான்ஸ் எப்பயுமே நான் எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கப்பு 60 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்போயுமே பிளான்ஸ் இங்கேயே இருக்கும். இன்கேஸ் இல்லைனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கப்பை அப்பப்போ பண்ணி வச்சுருவேன். கப்ளான்ஸ் இந்த மாதிரி பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து கூட எடுத்து கொடுப்பேன். ஓகேங்களா. நான் வந்து கொடுக்க மாட்டேன், எடுத்து கொடுப்பேன். ஸோ அடுத்ததாக சிங்கிள் பில்லட் போட்டு வச்சா. ஸோ அடுத்ததாக பீட்டாக்கு ஃபுட்டு. பீட்டாக்கு வந்து இந்த மாதிரி தாங்க ஃபுட் இருக்கும். அது வந்து சின்ன பாக்கெட் பெல்லட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டு. ஸோ இது வந்து அந்த சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த உருண்டை ரொம்ப 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 விரும்பி சாப்பிடும். ஸோ நான் ரொம்ப அதிகமாகவே போடுவேங்க, நீங்களும் அதே அளவு கொடுக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். ஓகேங்களா. நான் ஏன் அதிகமாக போடுவேன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் என்னென்னா என்னோடது வந்து அவுட்டோரில் இருக்குங்க. இன்டோரில் வைக்கும்போது இவ்வளோ பெருசாக சாப்பிடாது. ஓகேங்களா. இதுவே நான் கொஞ்சம் அதிகம்தான், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் எதுக்கு இப்படி கொடுக்குறேன்னா, இன்றைக்கி நான் இப்போ கொடுத்தேன்னா திருப்பி நாளைக்கு நான் ஈவினிங் தான் கொடுப்பேங்க. ஏன்னா நாளைக்கு சண்டேனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடும் ஃபுட்டு கொடுக்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு தகுந்த அளவாக கொடுத்துங்க. ஒரு மீனுக்கு ஒரு 3-4 உருண்டை இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது எல்லா டப்பும் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். அதாவது தண்ணிலாம் பார்த்தா ஒரு மாதிரி திடீர்னு ஒரு 2 டப்பா மட்டும் தண்ணி கலங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டப்பா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒன்றா ஓவர் ஃபீடிங்னால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும்,
இல்லாட்டி அந்த மீனுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆகிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். இப்போ நான் கேட்டதுக்கு எங்கள் அம்மா தண்ணி மாற்றிருக்கேன்னாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், புதுசாக மீன் வளர்க்குறவங்க திடீர்னு பீட்டா டம்ளார் மட்டும் இல்லை பீட்டா வச்சுருக்க பவுல் மட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஏதாவது டிசீஸ்க்கு வந்தாலும் அந்த மாதிரி மாறுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 3 முட்டை போடுவேன், கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போடுவேன், ஓகேங்களா. ஸோ தண்ணி மட்டும் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா டாப்அப் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஸோ எல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே நிச்சயம் பாருங்கள், திரும்புறதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்ருங்க. எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா ஒன்ஸ் ஒரு 10 டைம் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி இதுவுமே நல்லா ரிசல்ட்டு க்ரோத். இங்கே பாருங்கள், எக்லோட பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாமே இப்போ தான் பாட்லிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாட்லிங் பண்ணது இந்த இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப நாளாக வச்சு வளர்த்திட்ருக்கேன், ரொம்ப நாளாலும் ஒரு 2 மாதம் நல்லா க்ரோத் வைஸ் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் முதலே ஒரு ஹை ப்ரோட்டீன் கொடுத்தேன் இல்லைங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெல்லடி தூவி விடுவேன். ஸோ என்னோடய ஃபுட்டு மெத்தடே இதுதான், கொஞ்சம் பெல்லடி கொஞ்சம் தூவி விடுவேன். நான் ஏன் பீட்டாக் மட்டும் தான் அந்த பெல்லட் தூவி விடுவேன். கப்பிக்கு வந்து எப்பயுமே ஒன்றா பெல்லட் கொடுத்தேன்னா பெல்லட் தான் கொடுப்பேன், ஹை ப்ரோட்டீன் கொடுத்தா ஹை ப்ரோட்டீன் தான் கொடுப்பேன். அதாவது ஒரு நாளைக்கு பீட்டாக் மட்டும் என்னென்னா இந்த இதையும் கொடுப்பேன். காரணம் என்னென்னா அதனுடைய க்ரோத்துங்க. ஸோ அந்த பெல்லட்டையும் போட்டு இந்த ஹை ப்ரோட்டீன் கொடுக்கும்போது என்னென்னா நல்ல க்ரோத் வருது. அதே மாதிரி பீட்டா வந்து சாப்பிடுங்க, நல்லா எவ்வளோ போட்டினாலும் நல்லா சாப்பிடும், அந்த அளவுக்கு சைஸ் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பீட்டா பாருங்கள், இந்த ஃபீமேல் பாருங்கள், ஆக்சுவலாக வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக கூட தெரியலாம், இங்கே நேரில் பார்க்க நல்லா க்ரோத். அது காரணம் என்னென்னா நம்ம ஃபுட்டு வந்து இந்த பீட்டாக்கு மட்டும் என்னென்னா 2 இதாக கொடுப்போம். ஒன்று ஹை ப்ரோட்டீனும் கொடுப்போம், இன்னொன்று இந்த பெல்லட் கொடுப்போம். ஒரு நாள் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 வாரமாக என்னென்னா சிங்கிங் பெல்லட்டை கொடுத்துட்ருக்கேன். நல்ல ரிசல்ட், நல்லா அந்த க்ரோத் வைஸ் நல்லாயிருக்கும். நான் அதனால என்ன பண்ணுவேன்னா அந்த ஹை ப்ரோட்டீன் கொடுத்துட்டு இதுவும் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பீட்டாக்கு வந்து பிரச்சனை இல்லை, தண்ணி கலங்கினாலும் பிரச்சனை வராது, மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்கு வந்து அது மாதிரி கொடுப்பேன். இந்த மேக்ஸிமம் பாருங்கள், இந்த பீட்டெல்லாம் சாப்பிட்டுருச்சா. ஸோ கொஞ்சம் பெல்லட்டை தூவி விட்ருவேன். தண்ணியை பற்றி கவலைப்படாதீங்க, தண்ணி வந்து இது வந்து ஆல்கே வாட்டரில் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லது தான். பாருங்கள், திருப்பி சாப்பிடும். அப்படி சாப்பிட்டா தான் நல்லா அந்த க்ரோத், நல்லா அப்படியே அந்த வயிறு ஆகட்டும் எல்லாமே நல்லா க்ரோத் வைஸ் நல்லா சூப்பராக, அந்த கலர் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. நான் அதனால் பீட்டாக்கு மட்டும் என்ன பண்ணுவேன்னா பெல்லட் ஒர்க்கை கொடுத்துட்டு ஹை ப்ரோட்டீன், அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். நீங்கள் எல்லாம் அந்த ரைஸ் ஃபிஷ்ஷு அதுக்கெல்லாம் கணக்கு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டானுங்க பாருங்கள். ஸோ இப்போ ரைஸ் ஃபிஷ்க்கு அந்த போட்ட ஃபுட்டே காணும் பார்த்தீங்களா. ஸோ இன்னும் எதிர்பார்க்குறானுங்க, ஓடுங்கண்ணா உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நான் கணக்கு வச்சுக்குவேன், என்னதான் ஃபுட்டு நிறைய பொருள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க, நான் அளவு வச்சுக்குவேன். ஓகே இதுக்கு வந்து போதும் எச்சா போட்டோம் அப்படின்னா போட மாட்டேன். திருப்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன் வந்தாலுமே திருப்பி நான் போட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி மீன் வந்தால் தான் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. இந்த மாதிரி மீன் வரணும்னு பார்த்துக்கலாம். ஃபுட்டும் பாருங்கள், இந்த பெல்லட்டும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலியாகிடுச்சு, மேக்ஸிமம் எல்லாமே காலியாகிடுச்சு. ஸோ இப்படி இந்த நல்லா அதுக்கு வந்து நல்லா டெய்லியுமே ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரிலாம் போட்டோம்னா மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு மீனுக்கு முக்கியமானது தண்ணி, ஃபுட்டு, இது 2 செட் ஆகிடுச்சுன்னா கவலையே இல்லை. ஸோ இந்த மாதிரி சில்லி மொசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம், ஸோ நேற்று கணக்கு வச்சுக்குவேன் இதுக்கு தான் போட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நேற்றுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அந்த லேம்பை ரைஸ் ஃபிஷ் தான், அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேற்றுக்கு அந்த ஹை ப்ரோட்டீன் தான் கொடுத்தேன். திருப்பி இன்னைக்கு கொஞ்சம் பெல்லட்டு. ஸோ இதுக்குள்ளே பசங்க எதுவும் இல்லாத மாதிரி தானே இருக்கானுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அழுக்காக இருக்குல்ல. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான கப்பீஸ் இருக்குது. அது என்ன கப்பினா அந்த இதுங்க, அது என்னது ரெட்டு, ஸோ டக்குன்னு மறந்துட்டேன், இந்த கப்பி டக்குன்னு மறந்துட்டேன் ஓகேங்களா, சாரி. ஸோ இந்த கப்பி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நல்லா சூப்பர் க்ரோத்துங்க, நல்ல க்ரோத் வைஸ் நல்லாயிருக்கும். மெட்டல் ரெட்லைஸ், ஓகேங்களா. ஸோ அந்த கப்பி இருக்குது. குட்டி நல்லா போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. இது எக்ஸாட்டிக் கப்பில் சூப்பரான கப்பினே சொல்லலாம். குட்டி நல்லா போடுவானுங்க, குட்டி நல்லா காப்பாற்றலாம் ஈஸியாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜெட் பிளாக் கொஞ்சம் வளர்த்திட்ருக்கேன். ஜெட் பிளாக்ல கணக்கே இல்லைங்க, நம்மளே வெறுத்து போயிடுவோம், அந்த அளவு குட்டிங்க இருக்குங்க. ஸோ ஜெட் பிளாக்லாம் கணக்கே இப்போ வைக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஃபுட்டு தண்ணி 2 செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் மேக்ஸிமம் வராதுங்க. ரெட் சில்லோடோ அதே மாதிரி கணக்கு வச்சுட்டு கொடுங்க. இன்றைக்கி வந்து இது கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து திருப்பியும் பெல்லட்டு கொடுங்க. பெல்லட்டு கொடுத்தா திருப்பி ஹை ப்ரோட்டீன். நான் மெயினாக நான் ஃபுட்டு கொடுக்கனால எனக்கு தெரியும் எந்தெந்த மீனுக்கு எதாவது கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா மீன் இருக்கும்போது என்னென்னா நீங்கள் எந்த ஃபுட்னாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா ஏதோ ஒரு மீனுங்க சாப்பிட்ருவோம், பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் இது அந்த பிளாக் கோப்ரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கப்பி அதே மாதிரி அந்த கிளைமேட் மாறும்போது மட்டும் தயவு செஞ்சு தண்ணி மட்டும் மாற்றிடாதீங்க.
ஏன்னா தண்ணி மாற்றினா எக்கச்சக்க மீன் அடி வாங்கிடும். எனக்கே என்ன பண்ணிட்டேன்னா இதில் வந்து அந்த கோல்டு கப்பின்னு சொல்ல முடியுங்க, அதில் குட்டி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிட்டேன். என்னென்னா கரெக்டாக மழை பெஞ்ச டைமில் என்ன பூ தண்ணியில் எடுத்து வச்சிட்டேன். மீன் எல்லாம் கொஞ்சம் அடிங்க. ஸோ என்ன தான் நானே உங்களுக்கு சொன்னாலுமே நம்மளுமே சில தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த தப்பு நானும் பண்ணிட்டேன். சரி நிறையா குட்டி இருக்கேன்னு சொல்லி எடுத்து வச்சேன், அதை பார்த்தா அடி வாங்கிடுச்சு கொஞ்சம் நிறையா. இதில் வந்து ப்ளூ கொய் இருக்குங்க. ஸோ ப்ளூ கொய்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குட்டி என்னடா தண்ணி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆனால் இதில் வந்து காமிக்கிறோம் பாருங்கள், ப்ளூ கொய்யை காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பானுங்க பாருங்கள். இந்த கலரேஷன் மின்றது பாருங்கள், ஓகேங்களா. ப்ளூ கலர் பாருங்கள் மின்னுது பார்த்தீங்களா. ஸோ என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, அதுக்கே கலரேஷனை பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பிளான்ட்ஸில் விட்டு வைக்கும்போது என்னென்னா பார்த்தா உங்களுக்கு ஏதோ தண்ணி பார்த்தா என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அதில் தான் அதனுடைய ஃபுல் கலர் நல்லா தெரியுங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக ஃபுட்டு போட்டால் கொஞ்சம் மேலே வருவானுன்னு நினைக்கிறேன். குட்டி நிறையா இருக்குது இதில். வாட்டர் பப்பி பிளான்ட்டு கொஞ்சம் பூ பூத்துருக்கு. இன்றைக்கி தான் பூ பூத்துருக்கு. ஆக்சுவலாக அது 2வது பூ என்னோடது. ஃபஸ்ட்டு பூ ஏற்கனவே பூத்துச்சு, இப்போ 2வது பூ பூத்துருக்கு. ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி பூ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த கப்பியை நான் எதிரே பார்க்கல, ஏன்னா இந்த அளவுக்கு குட்டி போட்டுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் குட்டிங்க சாப்பிடுங்க, பட் இருந்தாலும் ரொம்பவுமே நிறையா குட்டி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வெயில் அடிக்குங்க, இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருவேன். ஸோ ரொம்ப அது பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது இது எல்லாமே இந்த சைடில் எங்கள் அம்மா செட்டப் தான் ஃபுல்லாக. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது நீமோ கேண்டிலாம் பார்த்தீங்கன்னா சைஸாக இருக்குது எங்கள் அம்மாட்ட. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்த்தா கூட வராது. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக வளர்த்திட்டு இருக்காங்க. சேலுக்குலாம் இல்லை, திடீர்னு சேலுக்கு கட்டுறாங்க. எங்கள் அம்மா அவ்வளோதான் அடிச்சு போடுவாங்க. சைஸ் பாருங்கள், அவங்க வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டம்போயர் கப்பியுமே அதுதான். டம்போயர் கப்பிலாம் அவங்க தான் ப்ரீட் பண்ணுறது. நான்லாம் டம்போயர் கப்பியை விட்டுட்டேன். பட் ஆனால் அவங்க கையில் பாருங்கள். அதே மாதிரி இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்த கப்பி இல்லைங்க. உங்களுக்குலாம் போக மிச்சமான கப்பி தான். அதாவது இயரே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கப்பி எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் வளர்த்துறது, ஓகேங்களா. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கப்பி வச்சுருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது விற்காமல் இருக்கும், கடைசியாக ஒரு 2 பேர் 1 பேர் இருக்கும். அந்த கப்பி எடுத்துகிட்டு வந்தால் நான் போட்டு வளர்த்துவேன். மற்றபடி நான் இப்போ ஒரு லாட் 50 பேர் வருதுன்னா 50 பேரில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு 3 பேர் 4 பேர் அது மாதிரிலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், உங்கள் ரெகுலர் கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு தெரியும். மிச்சமாக இருக்க கப்பி தான் நான் எடுத்துகிட்டு வந்து போடுவேன். அது பாருங்கள், க்ரோத் வைஸ் பாருங்கள், செம்ம க்ரோத்துங்க. அது டம்போயர்லாம் குட்டி எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது. அதெல்லாமே டம்போயர் குட்டி தான். ஸோ என்னன்னா பிளான்ஸ் வந்து ஒரு கப்பிக்கு மிக்கிங்க. நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே குட்டி தான். ஆனால் இது வந்து எதுவுமே நான் வளர்த்துனது இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், அவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டது தான். இந்த சைடு ஃபுல்லாக நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னன்னா அவங்களும் என்னென்னா ஆரம்பத்தில் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுட்டு வந்து சும்மா ஏனதானம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே ஃபுட்டு மாற்றிட்டாங்க. ஸோ நிறையா பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. இதெல்லாம் என்னென்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன எங்கள் அம்மா பண்ணிடுவாங்கன்னா தண்ணி அடிக்கடி மாற்றிட்டு இருப்பாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் தண்ணி பெருசாக ப்ராப்பராக இந்த மாதிரி ஒன்றா வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு தண்ணி மாற்றுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த மேலாப்படி தண்ணி இருக்குல்லைங்க, ஸோ அந்த தண்ணி மட்டும் வடிச்சிட்டு அடியில் இருக்க அழுக்கு மட்டும் கீழே ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் எங்கள் அம்மாவே அதுக்கப்புறம் பார்த்தாங்க, நல்லா ரிசல்ட் கொடுக்குறா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நான் சொல்கிறதுக்கு வந்து தண்ணி அப்பப்போலாம் மாற்ற மாட்டாங்க, உடனேலாம் மாற்ற மாட்டாங்க. ரொம்ப அழுக்காச்சு ரொம்ப மீனுங்க இதாக இருக்குன்னா மட்டும் தான் மாற்றுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், நிறையா ஃபுட்டு போட வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிச்சிட்டு இருக்க முடியல, அதுதான், ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் நான் மேலே வந்தேன்னா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு உட்காந்தனாவே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இல்லாமல் போக மாட்டேங்க. அதனால தான் சில நேரத்தில் வந்து வீடியோ வரதுக்கு லேட் ஆகும். என்னடா 12 மணி 1 மணி ஆகிடுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனே கேட்பான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் மேலே வந்தேன். அந்த பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மீன் இருந்துச்சு இப்போ தான். ஸோ அதே மாதிரி அந்த ப்ளூ கொய்க்கு போட்டலைங்க பாருங்கள்லாம் வந்து மேலே வந்து சாப்பிட்றானுங்க. அப்படியே மின்னுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளூ கொய் பாருங்கள், அப்படியே தகன்னு மின்னுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வந்து உட்காந்துக்குவேன் நான் பாட்டுக்கு, அப்படியே மேலே வந்து உட்காந்து வெயிலில் இந்த மாதிரி வந்து உட்காந்துனா அது ஏன் பார்க்குறேனே தெரியாது, எதுக்கு பார்க்குறேனே தெரியாது. ஏன்னா 1 மணி நேரம்னாலும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மீன் என்னடா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுன்னு நம்ம என்னன்னாலும் குட்டி ரசிப்போனா இல்லை என்ன பண்ணுவோன்னு தெரியாது. 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி ஃபுட்டு ஒரு மீனுக்கு முக்கியமானது ஃபுட்டு தனி தாங்க. அது செட் ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா. நிறையா பேர் இந்த ஹாபிக்குள்ளே வரீங்க, நிறையா இது ஆகும், திடீர்னு எதுக்கு சாகுதுன்னே தெரியாது.
ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நானே எனக்கும் மீனை பற்றி தெரியும். ஆனால் எனக்கே வந்து சின்ன சின்ன இழப்புங்கிறது நடக்கிறது காமன் தான். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, கோல்டு கப்பி குட்டி நிறையா இருந்துச்சுன்னு அதுக்கு எடுத்து வச்சேன். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 குட்டி சாப்பிடிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கும் நடக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ நம்மளுமே நம்ம தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரியாமல் அப்பப்போ தப்பு பண்ணுவோம். அதுக்கு அந்த குட்டி அதுலேயே இருந்தால் கூட குட்டியை போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கும். நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோன்னு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்பப்போ எனக்கும் வரும் தான். ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நான் மழை பெய்யுன்னு நினைக்கவே இல்லை. ஸோ அதுதான் மழை பெஞ்சுது ரொம்ப. இங்கேயும் ஈரோட்டில் இதுக்கு கொஞ்சம் நல்லாவே மழைங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நிறைய நம்ம கிளைமேட் மாறும்போது இஷ்யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே மேக்ஸிமம் அடுத்த தப்பு பண்ண மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு. அதேமாதிரி இந்த ஹாபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். என்னென்னா ஆசைக்காக பண்ணுங்கள். தயவு செஞ்சு அமௌண்ட் வருது, இது வருது, அது வருது, தயவு செஞ்சு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாதீங்க. ஆசைக்கு வளர்த்துங்க, செட் ஆனிச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் அதுவே கொண்டு போகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஃபார்ம் மாதிரி வைக்கலான் இருக்கேன், இதில் இந்த ப்ரீடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வரீங்க. பண்ணுங்கள், ஆனால் ஆசைக்கோசரம் பண்ணுங்கள். மணிக்கோசரம் கேட்டிங்கன்னா உங்களோட அந்த இதே போயிடும். ஓகேங்களா, ஸோ அதான் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா, இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு காம்போ போயிட்டுருக்கு, வேணாலும் சொல்லுங்கள். 240க்கு ஒரு 5 வெரைட்டி ஃபுட்டு வருது. ஸோ வேணா சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.